வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்தோம் அப்படி சொல்கிறத விட எப்படி வாழ்ந்தோம் அப்படி சொன்னாலே ஓரளவு என்ன சாதிச்சங்கிறத புரிஞ்சிக்க முடியும். நேற்று கரண் ஒரு டவுட்டு கேட்டான். நீங்கள் வந்து திலீபரை கூட்டு வந்து வளர்த்தீங்களாம்மா, இது வளர்க்குறப்போ அவரை எப்படி வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, தங்குறப்போ நைட்டு அழாமல் இருந்தானா, எப்படி அவனை வளர்த்தீங்க அப்படி அந்த அனுபவத்தை கேட்டான். காரணம் இப்போ ஒரு காலேஜ் பையனுங்கிற காலேஜில் இருக்க பையங்கிறதால அது தெரிஞ்சுன்னு கேட்டான். சரிப்பான்னு சொன்னேன். ஆக்சுவலாக திலீபர் கூப்பிட்டு வந்து நாங்கள் முதல்ல வளர்க்கலப்பா. உனக்கு வந்து 2 வயசாக இருக்கிறப்போ தம்பி பிறந்துட்டான். தம்பி உன்னோட தம்பி வச்சுட்டு அம்மாவால் சமாளிக்க முடியல. அதனால் நீ தம்பி பிறந்த உடனே ஒன்று எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஒரு 2 வயசு பையனை நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் வந்து ஒரு 6-7 மாதம் நாங்கள் தான் வளர்த்தோம். ஏன்னா நீ எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வந்து தம்பி வச்சுக்கிறது வசதியாக இருந்தது. உனக்கு என்ன பிரச்சனைனா உனக்கு பேச்சு வரல. 2 வயசு ஆகி போச்சு, உனக்கு பேச்சு வரல. உனக்கு இப்போ அந்த பயிற்சி இப்போ பேச்சு வரணுங்கிறது அதுக்கான பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு சைக்காட்ரிக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்ககிட்ட அவனை அழைச்சிட்டு போவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சி கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பேன். வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன். அப்புறம் உனக்கு அந்த பயிற்சியெலாம் கொடுத்து அப்படியே ஒரு 6-7 மாதம் ஓடிச்சு. நாங்கள் அதை எங்கள் கூட தங்க வச்சுருந்தோம். நாங்கள் தான் அவனை ட்ரெயினை பண்ணி கொண்டு வந்தோம். அப்புறம் திலீபர் வந்து ஒரு 10 மாதம் ஆன உடனே அவனுக்கு என்ன பிரச்சனைனா ஆரம்பத்தில் எங்கிட்ட ரொம்ப செட் ஆகிட்டான். 1 மாதம் 2 மாதம் குழந்தை இருக்கிறப்ப எங்கிட்ட தான் அதிகமாக செட் ஆகுவான். அப்போது வந்து தம்பி பார்க்கறதுக்கு போகிறான் அப்படின்னா அவன் படி வாசல் நின்று எங்களே பார்த்துட்டே இருப்பான். ஊர் கிளம்பி வரப்போ ரொம்ப ஏகமாக பார்ப்பான். சரி போல் நம்ம கூட அப்போ இருக்குதுன்னு ஆசைப்படுதுன்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணோம். 10 வயசு ஆனப்போ அவருக்கு 10 மாதம் ஆகிறப்ப என்ன பண்ணோம், ஒன்றை கொண்டு போய் அப்பா அம்மா விட்டுட்டு திலீபரை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 மாதம் எல்லாம் சவால் விட்டாங்க. இந்த வயசு 10 மாதம் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போங்களாம் வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. கொண்டு வந்துட்டோம். என்ன ஒரு 2 நாள் 3 நாள் நான் மட்டும் நைட்டில் வந்து சிடுங்கண்ணா அம்மா தூக்கத்தில் அம்மானு ஒரு சிடுங்கல் வரும். அவ்வளோ தூரம் வழியே மற்றபடி எந்த இதுவும் இல்லை. வைக்கிட்டு அப்படி நல்லா செட் ஆகிட்டான். ஒன்றை பார்க்குறதுக்கு, அதாவது தில்லியை பார்க்கறதுக்கு நீ அப்பா அம்மாலாம் வருவீங்க. நீங்கள் வரப்போ என்ன பண்ணுவான், அவனே உங்களை டாட்டா சொல்லுவான், நீங்கள் போயிட்டு வாங்கன்றுவான். ஸோ அவனுக்கு வந்து திரும்ப உங்க கூட வரணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. எங்கிட்டே செட் ஆகிட்டான். நீ மட்டும் வந்து போயிட்டு இருந்தீங்க. அவனுக்கு வந்து நம்ம அத்தை மாமா தான் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகி போச்சு. அப்படியே வளர்த்தாச்சு. இப்போ வந்து காலேஜ் ஹாஸ்டலாக போனால் கூட காலேஜ் வரப்போ திரும்ப வந்து எங்கிட்ட தான் ஒரு வழி அப்பா அம்மா கிட்ட போகணும்னு நினைக்க மாட்டான். இப்போது அவனுக்கு வந்து நேராக அத்தை விட்டு தான் வருவான். இதுதான் வாழ்க்கை. எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ஒரு பிள்ளை எப்படி நம்மகிட்ட இருந்தாலும் செட் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கி வளர்த்தோம். பழகி போச்சு. நேற்று அந்த திலீபனுக்கு கரனுக்கு இதெல்லாம் சொல்கிறப்போ அவனுக்கு சின்ன பையன் தான், அவனுக்கு தெரியாதில்ல என்ன நடந்துங்கிறதுலாம் தெரியாதில்ல. இப்படியா நாங்கள் கரனை எப்படி வளர்த்தங்கிறது அவனுக்கு தெரியாதில்ல. இந்த அனுபவத்தெல்லாம் சொன்னோம். நல்லா மாதிரி பயிற்சி பண்ணி கொண்டு வந்தோம், பேச வச்சோம், ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சது, மதுரையில் டிப்ளமோ போட்டு படிக்க வச்சது, இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று சேர்த்து விட்டது, இதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், சரி மாமா நம்ம எப்படிலாம் வளர்த்தாரு எப்படிங்கிறத அவன் புரிஞ்சுப்பான். தெரியும் அவனுக்கு கரனை பொறுத்த வரைக்கும் மாமாவோடைய பங்களிப்பு என்னங்கிறது அவனுக்கு தெரியும். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து இப்போ வீட்டுக்காரங்க 5 நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. இன்றைக்கி தான் வந்து துணி துவைச்சாங்க, மிஷினில் போட்டு துணி துவைச்சாங்க. அந்த துவைச்சி துணியை எடுத்து வெளியே எட்டு வந்து காய போட்டு காய வச்சது திலீபன் தான் துணி காய வச்சான். ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து துணியெல்லாம் எடுத்து வந்து கூட்டியில் போட்டு காய வைட்டு போகிறப்போ நான் பார்த்து அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா
ஒரு காலையில் படிக்கிற புள்ள லீவில் வந்திருக்கு. இப்போது இந்த புடவை எடுத்து காய வைக்கிது. காரணம், சரி அத்தைக்கு உடம்பு சரியில்லை, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, நாம் தான் செய்யணும் அப்படின்னு அந்த துணியெல்லாம் நீ காய வைச்சான். இதுதான் வாழ்க்கை. அவனுக்கார கஷ்டப்பட்டு வளர்த்தங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி எங்களுக்கு அந்த கஷ்டத்தை திரும்ப பண்ணி காட்டுற அந்த புள்ள. வாழ்க வளமுடன். இன்னும் 6 நாட்கள் தான் காலையில் இருக்க போகிறான். 6 நாள் கழிச்சு காலேஜ் போயிடுவான். அதுக்கு பிறகு விடுமுறை எப்போ வருதோ விடுமுறை மட்டும்தான் வர முடியும். மாதம் ஒரு நாள் வருவான். பார்த்துப்போம். எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. இந்த 60 நாள் என் கூட இருந்துட்டு போனான்னா இந்த ஜூன் மாதத்துலேயே எப்படி என் மேட்டர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நல்லா மோசமாக இருக்குது. இந்த என் கூட தெளிவாக இந்த 60 நாட்கள் தான் வாழ்க்கையில் கடைசி நாட்களாக மறக்க முடியாத நாட்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா நன்மைக்கு நல்லா வாழ்ந்துட்டேன். மகிழ்ச்சி.